பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். உண்மையில் இந்த மாலை வேளையிலே மறுபடியுமாக உங்களோடு கூட இணைந்து சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், திருச்சபையின் நிர்வாணமும் கிறிஸ்து இயேசுவின் பாடு மரணமும். திருச்சபையின் நிர்வாணமும் கிறிஸ்து இயேசுவின் பாடு மரணமும் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு இந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். என்னடா அது தலைப்பு ரொம்ப வல்கராக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனாலும் இந்த நாட்களிலே இந்த காரியத்தை நாம் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனைப் போல் வருகிறேன், இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு, நல்லா பாத்தீங்களா, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்கள்ல திருச்சபையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்ட இந்த வாக்கியம். அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நிர்வாணமாய் நடவாதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்போ இந்த காலகட்டத்துல இந்த நிர்வாணம் அப்படின்றதுக்கு முதல்ல நம்ம அதுக்குரிய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது லிட்ரலா நிர்வாணத்தை குறிச்சு சொல்ற ஒரு காரியம் அல்ல, நியூட் பத்தி பேசுற காரியம் அல்ல. இது எதுன்னா ஆவிக்குரிய நிர்வாணம் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. அந்த அடிப்படையில பார்க்கும்போது நிர்வாணம் என்று சொல்லப்படும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று வேதத்துல நீங்கள் பார்க்கும்போது, பாவத்தின் வீழ்ச்சி நிலை. ஒரு பாவத்துல ஒரு மனுஷன் விழுந்து போறான் பாத்தீங்களா, அது அந்த வீழ்ச்சி நிலையை நிர்வாணம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. கீழ்ப்படியாமையின் அடையாளம் நிர்வாணம் என்று வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆதாம் ஏவாள் அவர்களை தேவன் படைச்சாரு, தேவ மகிமையில அவங்க இருந்தாங்க. என்னைக்கு அவங்க கீழ்ப்படியாமையில விழுந்தாங்களோ, முதலாவது அவங்க அறிந்து கொண்டது, வசனம் தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். அப்போ அந்த கீழ்ப்படியாமையின் அடையாளம் நிர்வாணத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிர்வாணம் என்பதற்குரிய அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு தன்னை மறைத்துக் கொள்வது. தேவனுக்கு தன்னை மறைத்துக் கொள்வது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது, அவர்கள் பகல்ல குளிர்ச்சியான வேலையில தேவன் வரும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாங்களாம், தங்களை ஒழித்துக் கொண்டார்கள்னு வசனம் இருக்குது. அப்ப நிர்வாணம் என்பது ஆவிக்குரிய ஒரு கீழ்ப்படியாமையின் அடையாளத்தை குறிக்குது, தேவனுக்கு தன்னை மறைத்துக் கொள்வதை குறிக்குது, பாவ வீழ்ச்சியின் நிலையை குறிக்குது. பாவத்தில் விழுந்த வீழ்ச்சியின் நிலையை குறிக்கிறது. அதாவது தேவன் நம்மை பார்க்கிறார் என்கின்ற உணர்வற்ற நிலையை இருக்கிறது தான் இந்த நிர்வாணம் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ தற்காலத்துல இந்த திருச்சபையினுடைய நிலைகள் எப்படி இருக்குது, சபையாருடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, அதுதான் நம்ம இப்ப தியான வசனமா வாசித்தோம். அத வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும் உள்ள வசனங்களை கொஞ்சம் மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-17. பாத்தீங்கன்னா கடைசி கால லவதிக்கேய சபையை குறிச்சு பேசுறாரு. இது கடைசி கால சபையை குறிக்கிற ஒரு காரியமா இருக்குது. அங்க சொல்றாரு பாருங்க, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், குளிரும் அல்ல அனலும் அல்ல, அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி, பாத்தீங்களா, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாத்தீங்களா, குளிரும் இல்ல அனரும் இல்ல வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை நான் என்ன பண்ணி போடுவேன், வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நல்ல கவனிங்க, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதவிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், பாத்தீங்களா, நிர்வாணியா இருக்கிறத அறியாமல்
நான் ஐஸ்வர்யவான் என்றும் ஐஸ்வர்யவான் என்றும் இரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடி எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி, நல்ல கவனிக்க, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள். உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள். அப்போ இங்க சொல்றாரு, கடைசி கால சபை எப்படி இருக்குதுன்னா நிர்வாணியா இருக்குது, அனலும் இல்ல குளிரும் இல்ல, வெது வெதுப்பா இருக்குது. ஆனா சொல்றது எப்படி சொல்றதுங்க, நான் இந்த ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மன் என்றும் எனக்கு ஒன்றும் குறையில்லை என்றும் அப்படித்தான் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களுடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா உண்மையில அவங்களுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்குதுன்னா நிர்வாணமா இருக்குது. எல்லா இடங்களிலும் எல்லா திருச்சபைகளிலும் இப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல சபைகள் இப்படிதான் இருக்குது. அப்போ நல்ல ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள். 18வது வசனத்துல சொல்றார், உன் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு வெண் வஸ்திரம்னு ஒருமையில சொல்லாம வஸ்திரங்களையும் அப்படின்னு பன்மையில சொல்லி என்னிடத்தில் வாங்கிக்கொள் அப்படின்னு சொல்றார். இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல நீங்க பார்க்கும்போது, அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வாங்கி உடுத்திக்கொள் அல்லது வாங்கி தரித்துக்கொள்ன்றது. வாங்கி தரித்துக்கொள், உன் நிர்வாணம் காணாதபடிக்கு என்னிடத்தில் வஸ்திரங்களை வாங்கி தரித்துக்கொள் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, சபையார் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறாங்க, வெது வெதுப்பா இருக்கிறாங்க. சபையின் நாயகர்கள், சபை தலைவர்கள், ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா கடைசி நாள்ல எப்படி இருப்பாங்கன்னு அதை கூட தீர்க்க தரிசனமா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆமோஸ் 2:16. பலசாலிக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடிப் போவான். பாத்தீங்களா, பலசாலிகளுக்குள்ள இருக்கக்கூடிய தைரியவான் என்னவாயிடுவானா அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான். பாத்தீங்களா, அப்போ இந்த இடத்துல அந்நாளிலே அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, இந்த கடைசி நாட்களை தான் குறிக்கிறது. அப்போ பலசாலிகள் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரராகிய பலத்த சௌரியவான்களை சொல்லுது இல்லையா? அந்த பலசாலிகள், அந்த தைரியவான்கள், நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியவான்கள், அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அந்நாளிலே என்னவாயிட்டாங்களாம்? நிர்வாணிகளாய் ஓடி போவார்கள். நல்ல ஒரு அன்போட, நல்ல ஒரு ஒரு தேவ பயத்தோட, தேவ அன்போட வந்து ஊழியத்துக்கு ஆரம்பத்துல வராங்க. ஆனா நாட்கள் செல்ல 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 அவர்களுடைய பாணி, அவருடைய பேச்சு, அவருடைய தோற்றம், அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் விரிவாகும் போது என்ன ஆகுதுன்னா அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அந்த நீதியின் வஸ்திரம் போய் நிர்வாணிகளாய் காணப்படுகிற நாட்கள்ல இருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, ஏன் ஒரு சாட்சி உள்ளவர்களா இல்ல? இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்தார், ஒரு காலத்துல உலகத்தார் பண்ற அந்த ட்ரெஸ் கோடு, அவங்களுடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் பார்க்கும் போது உலகத்தார் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு திருச்சபைகள்லயே பார்க்கிறோம் ஆட்டம் பாட்டத்தையும் எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் இப்ப திருச்சபைகள பார்க்க போறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். இதத்தான் ஆவிக்குரிய நிர்வாணம். அப்போ தேவன் வெண் வஸ்திரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, உடுத்திக் கொள்ளும்படி, நிர்வாணம் காணப்படாதபடி உடுத்திக் கொள்ளும்படி அவர் வெண் வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை கேட்டு வாங்கிக்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா தற்காலத்துல வாழக்கூடிய சபையாரும் சரி, சபை தலைவர்களும் சரி, அதை பின்பற்றவில்லை என்பதுதான் உண்மை. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் வசனத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு நான் காண்பிக்கிறேன். ஆனாதான் பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து மகிமையற்றவர்களாகி, இதுதாங்க அந்த நிர்வாணம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி.
அப்போ ஆதாம் படைக்கப்படும் பொழுது தேவ மகிமையில படைக்கப்பட்டான், தேவ சாயல்ல படைக்கப்பட்டான், தேவ மகிமையில மூடப்பட்டிருந்தான். அதனால்தான் பாருங்க, தேவன் அவனுக்கு கொடுத்த சாபம் என்ன? நீ வேர்வையோடு கூட உன் ஆகாரத்தை என்ன பண்ணுவ? புசிப்பேன்னு சொன்னாரு. அப்போ அதுக்கு முன்னாடி அவனுக்கு வியர்வை வரலையா? அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாரு ஆதாமுக்கு? தோட்டத்தை பண்படுத்துற வேலைன்னா சாதாரணமான வேலையா? அப்போ அந்த தோட்டத்தை பண்படுத்தும் போது நிறைய வியர்வை வரும், லிட்ரல் சரீரமா இருந்தா வந்திருக்கும். ஆனா ஆதாமுடைய சரீரம் எப்படி இருந்ததுன்னா, அதன் மேல தேவ மகிமை மூடப்பட்டிருந்தது. தேவ மகிமையில இருந்தா, தேவ சாயல்ல இருந்தா, தேவ மகிமையில இருந்ததுனால ஆதாம் தோட்ட வேலையை எப்படிதான் செஞ்சான்னா, வார்த்தையினாலதான் செஞ்சான். தேவன் வார்த்தையினால சகலத்தையும் உண்டாக்கினார். அப்படி ஆதாமும் வார்த்தையின் மூலமாகத்தான் சகல வேலையும் செய்தனா. அதனால தான் அவனுக்கு வியர்வை வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தேவ மகிமையின் வார்த்தையின் வல்லமை அங்க செயல்பட்டது. ஆனா அவன் விழுந்து போன உடனே அந்த தேவ மகிமை அற்று போயிடுச்சு. அதுதான் இங்க பவுல் தெளிவா சொல்றாரு, எல்லாரும் பாவம் செய்து, அன்னைக்கு விழுந்த அந்த வீழ்ச்சி தொடர்ந்து வந்ததுனால எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகினா இப்ப எல்லாருமே ஆவிக்குரிய நிர்வாணிகளாக மாறிவிட்டார்கள். அதுதான் உண்மை, ஆவிக்குரிய நிர்வாணிகளா மாறிட்டார். ஏன்? அந்த தேவ மகிமை இப்போ இல்லை. அதனால்தான் வேதத்தம் தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, இந்த நிர்வாணத்தை மூடும்படியாக தேவன் ஒரு செயல் திட்டத்தை பண்ணார். ஒரு செயல் திட்டத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா பண்ணார். அது செயல் திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2:3. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2:3. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, நல்ல கவனிங்க, இந்த கூடாரத்துல நம்ம தவிக்கிறோம், பரம வாசஸ்தலத்தை தனித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். நல்ல கவனிச்சிக்கலாம். பரம வாசஸ்தலத்தை என்ன பண்ணிக்கோ? தரித்து கொள்வதற்கு வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த பூமிக்குரிய கூடாரத்துல நம்ம இருந்தாலும் பரம வாசஸ்தலத்தை நம்ம என்ன பண்ணுமா? தரித்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்னிடத்தில் வெண்வஸ்திரங்களை வாங்கி என்ன பண்ணிக்கோ? தரித்துக்கொள், உடுத்திக்கொள் அப்படின்னு சொல்றாரு, நிர்வாணம் காணப்படாதபடிக்கு. இப்போ தேவன் ஒரு கனெக்ஷன் கொடுத்தாரு. என்ன கனெக்ஷன்னா, பரலோகத்துக்குரிய அந்த பரம வாசஸ்தலத்துக்குரிய காரியத்தை நம்ம என்ன பண்ணிக்கணுமா? ஆடையாக உடுத்தி கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த வார்த்தை அங்க அருமையாக போடப்பட்டிருக்கு. இன்னொன்னு, இது ஒரு காரியம். 2வது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க மாம்சத்திலே பாடுபட்டபடியால், கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா, இங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து மாம்சத்துல பாடுபட்டத ஆயுதமா தரித்து கொள்ளுங்கள், ஒரு ஆயுத உடையாக அணிந்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். ஏன்? நிர்வாணம் காணப்படக்கூடாது. அப்ப கிறிஸ்து ஏன் பாடுபட்டாரு? கிறிஸ்து ஏன் மரித்தாருன்னா, பரலோகத்துல பரம வாசஸ்தலத்தை நீங்களும் நானும் தரித்து கொள்ளும்படியாக இந்த பூமிக்குரிய கூடாரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பரலோக இணைப்பை கொடுப்பதற்காக இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் பாருங்க, இயேசு மீட்கும் பொருள். இயேசு மீட்கும் பொருள். நம்முடைய மனுக்குலத்தினுடைய இந்த தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுடைய அந்த ஆவிக்குரிய நிர்வாணத்தை மூடுவதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே நிர்வாணமாய் தொங்கினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். என்ன கருமையான தேவன் பாருங்க, எவ்வளவு பெரிய திட்டத்தை வகுத்து தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். ஆனா தற்காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த திருச்சபைகள், சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளும் சரி, தலைவர்களானாலும் சரி, இன்னைக்கு வேத சட்ட திட்டத்தின் பிரகாரம் இருக்கிறார்களா என்றால் வார்த்தையின்படி இருக்கிறாங்களான்னா இல்லை. எல்லாம் சுயத்தின் அடிப்படையில அவங்க சிந்தையில என்ன ஓடுதோ, அவங்க இருதயத்துல என்ன ஓடுதோ அதை தான் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகளும் அந்த அடிப்படையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா 2 ஹவர் கிறிஸ்தவர்களா தான் இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் அந்த தான் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்களே தவிர மற்றபடி உலகத்தாருக்கும் அவர்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லாத விதத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதன் மத்தியில தேவன் தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொண்டு தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவர்களுடைய ஆவிக்குரிய நிர்வாணம் மூடப்படும்படிக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இதுதான் கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிற மிக மகத்தான ஒரு காரியம்ன்றதை நம்ம மறந்து விடக்கூடாது சகோதர சகோதரி. அதனால்தான் பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று, பாத்தீங்கன்னா, அவர் மூலமா இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை
விசுவாசத்தினாலே விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே இப்ப என்ன பண்றோமா? மேன்மை பாராட்டுகிறோம். பாத்தீங்களா? அப்போ ஆதாம் இழந்த தேவ மகிமைய நாம் தரித்து கொள்வதற்காக கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தாரு. கிருபையின் ஸ்லாக்கியம் நீங்களும் நானும் அந்த ஆதாம் இழந்த தேவ மகிமைய வருகிற நாட்கள்ல நாம் தரித்து கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையில இன்னைக்கு இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? விளங்குதுங்களா? அப்போ கிறிஸ்துவ ஜீவியம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் பாருங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு ஏதோ ஜெபிச்சு வேதம் வாசிக்குது, அதெல்லாம் அவசியம் தான், நான் அதை தவறாய் கூறவில்லை. ஆனா ஒரு இலக்கு இருக்குதே, ஒரு நோக்கம் இருக்குதே. நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய நிர்வாணத்துல விழுந்து விடக்கூடாது. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்ட பாக்கியவானுக்கு தான் கர்த்தர் பரலோகத்துல ராஜ்யத்துல இடம் கொடுக்குறாரு. அது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. அதனால இன்றைக்கு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் பாடு மரணம் மூலம் திருச்சபை தன் நிர்வாணத்தை மூடும்படி தரித்து கொள்ள வேண்டிய ஒரு 5 காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நம்முடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தை மூடும்படி தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் கொடுத்திருக்கிற ஒரு 5 விதமான தரித்து கொள்ளும்படியான காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த 5 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் தரித்தவர்களாய் இருந்தால் நிர்வாணிகளாய் காணப்படும். ஒருவேளை இந்த நம்ம தியானிக்கிற இந்த 5 காரியம் நம்ம இடத்துல இல்லைன்னா நம்ம நிர்வாணிகளா இருக்கிறோம்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த நாட்கள் கிறிஸ்துவினுடைய பாடையும் மரணத்தையும் தியானிக்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்துல கர்த்தர் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு அளித்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம், மாற்றங்கள் ஏராளம் ஏராளம். அதெல்லாம் தியானித்து நம்ம இந்த நாட்கள்ல கிறிஸ்துவை சிலுவை குறித்த அந்த உபதேசத்துல தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பலனை பெற்று நம்ம மாறும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே மாறிடும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது, தேவ பலன்ல நம்மை மாற்றிக் கொள்ளும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதை நம்மால் உணர முடியும். சரி, இப்போ நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு தேவன் தம்முடைய குமாரன் மூலமாய் கொடுத்திருக்கிற ஒரு 5 தரித்து கொள்ள வேண்டிய காரியத்தை நாம் வாங்கி உடித்து கொள்ள வேண்டிய, முன்னாடியே பார்த்தோம் இல்லையா வசனம், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் இல்லைங்களா? என்னிடத்தில் நிர்வாணம் காணப்படாதபடி வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள், உடுத்திக்கொள், வாங்கி தரித்து கொள்னு சொன்னமே, அந்த வஸ்திரங்களையும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஆவிக்குரிய காரியங்கள் என்னன்றத ஒரு 5 காரியத்தை சுருக்கமாய் பார்த்து நம்ம முடிக்கலாம். முதலாவது காரியம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் யாரை தரித்து கொண்டாங்களாம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களாம். இன்னைக்கெல்லாம் இந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது இல்லை பாருங்க. ஏதோ சர்ச்சில் ஒரு அங்கத்தினர் ஒரு சேர்க்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த ஞானஸ்தானத்துக்குரிய பிரமாணம் என்ன, அதனுடைய ஆழமான அர்த்தம் என்ன, தேவன் ஏன் இந்த திட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறாருன்றதெல்லாம் இன்னைக்கு தியானிக்கிற, அதை அறிந்து கொள்ளுகிற காரியங்களும் விசுவாசிகளுக்குள்ளேயும் இல்லை, ஊழியர்களுக்குள்ளேயும் இல்லை. அந்த நேரத்தில் மாத்திரம் ஒரு விசுவாச பிரமாணம் மாதிரி அவங்களுக்கு சொல்லி தொட்டியில மூழ்கி எடுத்துடுறாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவிற்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள், நான் சொல்றது முழுக்கு ஞானஸ்நானம், இந்த தலையில தண்ணி ஊத்துறது, இந்த ஸ்பிரிங்கிள் வாட்டரு, அதை பத்தி இல்லை. குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஞானஸ்நானத்தை பத்தி வேதம் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிற ஞானஸ்நானம் முழுக்கு ஞானஸ்நானம், திருமுழுக்கு, முழுமையாக நீரில் மூழ்குதல். இதைத்தான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அப்போ இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்ம யாரை தரித்து கொண்டோம் என்றால் கிறிஸ்துவை தரித்து கொண்டோமா? அப்போ யாரெல்லாம் முதலாவது தேவனுடைய குமாரன் இயேசு என்று ஏற்றுக்கொண்டு வாயினால அறிக்கையிட்டு
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ, யாருக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்களோ அந்த நபருக்குரியவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறார்கள். அப்போ நிர்வாணம் காணப்படாதபடி முதலாவது நாம் தரித்து கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய காரியம் என்னவென்றால் கிறிஸ்துவையே நாம் தரித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை கேட்பாங்க, சபைக்கு போவாங்க, ஆனா ஞானஸ்நானன்ற பிரமாணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேரை பார்த்திருக்கிறேன், ஞானஸ்நானன்ற பிரமாணத்துக்கு வர்றதில்லை. ஆனா ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி, அது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் பிரதர், இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டோம் பிரதர். ஒருத்தர் சொல்றாரு என்கிட்ட, வயசு அவருக்கு எப்படியும் 60க்கு மேல இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் போட்டங்க அப்புறமா ஞானஸ்நானம். அப்போ நீயே போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஆனா ஏன் அந்த அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டா உண்மையும் உத்தமத்தோடு இருக்கணும், அதெல்லாம் எங்களால முடியாது, அதனால தான் நான் காலத்தை தரேன். நீ உண்மையும் உத்தமத்தோடு இருப்பதற்காக ஞானஸ்தானம் அல்ல, நீ ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறாய். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, உண்மையும் உத்தமத்தோடு நீ வாழும்படியாய் அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறார். நீ எங்கெல்லாம் இடறி விழுற, நீ எங்கெல்லாம் பாவத்துல விழுற, அப்போதெல்லாம் இயேசுவின் ரத்தம் உனக்கு போதுமானதாய் உன்னை கழுவி மறுபடியும் நிலவரப்படுத்தி நிறுத்துகிற இந்த பிரமாணத்தினுடைய சுழற்சி தான் ஞானஸ்நானம். இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை பாருங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது, நாம் நிர்வாணம் காணப்படாதபடிக்கு இருக்கக்கூடிய தரித்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் கிறிஸ்துவையே என்ன பண்றோமா, தரித்து கொள்ளுகிறோம். இப்ப இந்த கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் போது என்ன நடக்குது, அதுதான் ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 13:14. துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து, நல்ல கவனிங்க, துர்இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஒழுக்கமா உத்தமமா என்னால வாழ முடியாது, அதனால நான் எடுக்கலன்னு சொல்றவங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்றேன். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது துர் இச்சைகள் உங்கள் சரீரத்துல வராதபடிக்கு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களை பாதுகாக்கும், உங்களுடைய ஒரு உணர்வை கொடுக்கும். நீங்க அந்த ஒரு காரியத்துல விழுந்த உடனே உள்ள ஒரு இண்டிகேட் பண்ணும், நீ தப்பு செஞ்சிட்ட, நீ பாவம் செஞ்சிட்ட, உள்ள இருந்து ஒரு ஊந்துதல் வரும் பொழுது நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதற்கு அதிக வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாருன்றதுதான் சத்தியம். அந்த துர் இச்சை நமக்குள்ள வராதபடிக்கு, உடல்ல வந்து நிக்காதபடிக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஞானஸ்தானன்ற பிரமாணத்துக்குள்ள ஒருத்தன் வரலன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட, நான் சத்தியத்தை அறிஞ்சிட்டு இருக்கிறேன், நான் இப்படி ஆகும் அப்படி ஆகும், ஆனா ஞானஸ்தானம் எடுக்கலன்னா உன்னுடைய சரீரம் துர் இச்சையில என்ன இருக்குன்னு அர்த்தம். உன்னுடைய சரீரத்துல துர் இச்சை போனோம்னா நீ கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. கத்திருந்தனால நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ முதலாவது காரியம், நாம் நிர்வாணிகளாய் காணப்படாமல் இருப்பதற்கு கிறிஸ்துவை ஆடையாக நாம் தரித்து கொள்ள வேண்டும். எப்படி கிறிஸ்துவை ஆடையாக தரித்து கொள்ள முடியும்? ஞானஸ்தானம் என்ற பிரமாணத்தின் மூலமாய் தரித்து கொள்ள முடியும். ஒருவேளை நீங்க இன்னைக்கு யோசிக்கலாம், நான் ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்துட்டேங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கை இன்னும் மாறல அப்படின்னா நீங்க இன்னும் தெளிவான சத்தியத்தை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க ஞானஸ்தானம் பெற்றவர்களா இருந்தா இன்னைக்கு ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுங்க, உங்கள் சரீரம் துர் இச்சைக்கு பேணாமல் இருக்கும்படியாக கர்த்தரே நீங்கள் தரித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னிலேருந்து உங்க வாழ்க்கை மாறும் பாருங்க. நிறைய விஷயத்துல நீங்க உங்களுக்குள்ள மாற்றம் வரும். நிறைய காரியங்களை நீங்க செய்யும் போது ஒரு ஊந்துதல் வரும். உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் இந்த நாள் முதற்கொண்டு ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பாரு. மகா பரிசுத்தத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். கர்த்தர் நடத்துவார். இரண்டாவது காரியம், நாம் நிர்வாணிகளாய் காணப்படாதபடிக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய தரித்து கொள்ள வேண்டிய வஸ்திரங்களில முதலாவது பார்த்தோம், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறோம், தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். எபேசியர் 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ அற்புதமான வார்த்தை பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நிர்வாணம் காணப்படாதபடிக்கு
முதலாவது ஞானஸ்தானம் என்ற பிரமாணத்தின் மூலமாக கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிறோம். இந்த கிறிஸ்துவை தரித்து கொண்ட உடனே நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறோம். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிறகு புதிய மனுஷனை நாம தரித்து கொள்ளணும்னா, இயேசு சொன்னாரு தன்னை குறித்து சொல்லும் போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னாரு. ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, வழி சத்தியம் ஜீவன் போது அந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஆதியாகமத்துல அந்த ஆதாமுக்கு மண்ணினாலே உருவாக்கி அவருடைய நாசில என்ன பண்ணாராம், சுவாசத்தை ஊதுனாராம், மூச்சு காற்று ஜீவனை ஊதுனாரு. அந்த ஜீவன் அவனுக்குள்ள வந்த உடனே அவன் என்ன ஆயிட்டான், ஜீவ ஆத்துமா ஆயிட்டான். இப்போ பாவத்துக்கும் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து போயிருந்த நம்மை, பாவத்துல மரித்து போயிருந்த நம்மை இயேசு என்கின்ற ஜீவன் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம எப்படி ஆதாம் புதிதாக உருவாக்கப்பட்டானோ அப்படியே நீங்களும் நானும் மரித்த நிலைமையில இருக்கக்கூடிய நம்மை புதுமையா மறுபடியும் ஒரு புதிய மனிதனாக கர்த்தர் உருவாக்குகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அப்பதான் அதான் இயேசுவை தரித்து கொண்ட பிறகு நெக்ஸ்ட் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். அதனால தான் அந்த வசனம் தெளிவா சொல்லுது, மெய்யான நீதி பரிசுத்தம். இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிறகு இந்த காரியம் எல்லாம் வரல, அந்த மெய்யான நீதி வரல, அந்த பரிசுத்தம் வரல. என்னைக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்டோமோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா நம்ம நீதியா இருக்கணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும். இதுதான் பாருங்க, தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட, எப்படி ஆதாம் மறுபடியும் ஆதாம் ஆரம்பத்துல எப்படி சிருஷ்டிக்கப்பட்டாரோ அப்படியே மனு குலத்துல இருக்கக்கூடிய நம்மை, பாவத்துல மரித்து போயிருந்த நம்மை திரும்பவும் கர்த்தர் புதுப்பிக்கிறார், நம்மை சிருஷ்டிக்கிறார். அதனாலதான் நம்மை புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பாத்தீங்களா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்துவுக்குள், அதுதான் முன்னாடி சொன்னேன், கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும், ஆடையாக தரித்து கொள்ளணும். நிர்வாணம் காணப்படாதபடிக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்டார். ஞானஸ்தானம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். அந்த ஞானஸ்தானம் என்கின்ற கிறிஸ்துவை தரித்து கொண்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன ஆகுதா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்புறங்க பழையவைகள் ஒழிந்து போயின, பாத்தீங்களா, பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாயினா என்னன்னா அதுதான் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற பரிசுத்தம். பழைய காரியங்கள் எல்லாம், பழைய காரியங்கள்ன்றது என்னது, நம்ம ஆதி நாட்கள்ல செஞ்சது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்சது, அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் செய்யறோம். அதான் உண்மை. ஆனா இப்போ அந்த பாவத்துல விழுந்த உடனே நமக்குள்ள ஒரு ஊந்துதல் வருது, நான் பரிசுத்தமாகணும், நான் பரிசுத்தமாகணும். ஏன் நான் பரிசுத்தமாகணும்? மெய்யான நீதி, அவர் பரிசுத்தர், ஆகையால் நானும் பரிசுத்தனா இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தர் தொழுது கொள்ளணும், ஆவியோட உண்மையோடு தொழுது கொள்ளணும்ன்ற மாதிரி நீங்களும் நானும் அந்த சுத்திகரிப்புக்குள்ள வர்றோம். இதுதான் பாருங்க புது சிருஷ்டியின் அனுபவம். நிறைய விஷயங்களை சொல்லலாம், ஆனா புது சிருஷ்டி தான் ரொம்ப 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 முக்கியம். அதான் பாருங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். கலாத்தியர் 6:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அதுதாங்க புது சிருஷ்டியே காரியம். அந்த பிரமாணம் கிரமாணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் முக்கியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் புது சிருஷ்டியா இருக்கிறார்கள். அதுதான் காரியம். புது சிருஷ்டியா இருக்கும் போது மெய்யான நீதியில நடக்கணும்ன்ற உணர்வு வருது, அந்த பரிசுத்தத்துல இருக்கணும்ன்ற உணர்வு வருது. இதுதான் புது சிருஷ்டியின் அனுபவம். இதுதான் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். சோ நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நீங்களும் நானும் அந்த ஆவிக்குரிய வஸ்திரங்களாகிய
காரியங்களை தரித்து கொள்ளணும்னா முதலாவது பார்த்தோம், கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். ஞானஸ்தானம் என்ற பிரமாணத்தின் மூலமா கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். இரண்டாவதாக பார்க்கிறோம், தேவ சாயல்ல படைக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். மூன்றாவதாக கொலோசியர் 3:14 கொலோசியர் 3:14 இவை எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய ஆமென் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதாங்க, அன்பை தரித்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆவிக்குரிய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு நாம் தேவனிடத்தில், தேவனுடைய குமாரனிடத்தில் நாம் வாங்கி தரித்து கொள்ள வேண்டிய காரியத்துல முதலாவது பார்த்தோம், கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். இரண்டாவதாக பார்த்தோம், புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். மூன்றாவதாக பார்க்கிறோம், அன்பை தரித்து கொள்ளணும். அன்பு ரொம்ப முக்கியங்க. கிறிஸ்துவத்தினுடைய மிக சாராம்சமே, ஒரு பேஸ்மெண்ட்டே, ஒரு அடித்தளமே அன்பு. ஏன்னா நமக்கு சத்தியம் தெரியும், நமக்கு தேவனை தெரியும், இயேசுவை தெரியும், பெரிய சபையில நம்ம பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா அன்புன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம நிர்வாணிகளா இருக்கிறோன்றது தான் முக்கியம். 1 கொரிந்தியர் 13 நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கு தெளிவாக அன்பை குறித்ததான நிறைய காரியங்களை போட்டிருக்கோம். இதெல்லாம் நம்ம வாசித்து படித்து நிறைய நம்ம ஊறி போயிருக்கிறோம். ஆனா உண்மை என்னவென்றால் அன்பை நாம் அறிந்து கொண்டோம், ஆனா அன்பை நாம் தரித்து கொண்டிருக்கிறோமா? இந்த அன்பை நம்ம ஒரு ஆடையாக அணிந்து கொண்டிருக்கிறோமா? ஏதோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்முடைய அன்பை நம்ம காட்டுறோமே தவிர, மற்றபடி ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாதான் நம்ம அன்பை காட்டுறோம். ஆனா உண்மையில அன்பை தரித்து கொள்வது என்பது என்ன? எப்படி ஒருத்தர் நல்ல ஒரு கோட் சூட்டு போட்டா அவரை பார்க்கும்போது சூட்டு போட்டா ஐயான்னு சொல்றோமோ, அந்த மாதிரி அன்பு நமக்குள்ள இருந்தா அவர் அன்பானவருங்க, அவங்க அன்பானவங்க அப்படின்னு சாட்சி சொல்லுகிற விதத்துல நம்முடைய அன்பு இருக்கணும். சகோதர சகோதரி, அது ரொம்ப முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. ஆனா தான் பாருங்க, ஏன் அன்பு ரொம்ப முக்கியம்னா தேவனே அன்பா இருக்கிறாரு. தேவனே அன்பா இருக்கிறாரு. இந்த தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன நடக்குதான்? ரோமர் 5:5 வாசிங்க. ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரி, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கான்? ஊற்றப்பட்டு இருக்குது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? குதிக்கிறதோ, உருள்றதோ, பெறல்றதோ, அந்நிய பாஷை பேசுறது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களுக்குரிய அடையாளம் அவர்கள் அன்பை, தேவ அன்பு அவர்களுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டு இருக்குதுன்றது தான் நிஜம். அப்போ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்துல தேவ அன்பு ஊற்றப்பட்டிருந்தா வெளியில என்னதான் வரங்க? தேவ அன்பு தான் வெளிப்படணும். இந்த நம்பிக்கை, எனக்குள் தேவ அன்பு இருக்குதுன்ற நம்பிக்கை இருந்தாலே நாம் நிர்வாணிகளாய் காணப்படும். மாத்திரமல்ல, நாம் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு அந்த வசனம் தெளிவா சொல்லுது. நாம் வெட்கப்படுவதில்லை. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. வெட்கம் எப்போ வருங்க? நிர்வாணியா இருந்தாதாங்க வெட்கம் வரும். கர்த்தர் அப்படியாக நடத்துகிறார். அதனால தான் பாருங்க, அந்த அன்பை குறித்து 1 யோவான் 3:18 பாருங்க, தெளிவா சொல்லுது. 1 யோவான் 3:18 என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாத்தீங்களா? கிரியைகளினாலும் உண்மையினாலும் என்ன பண்ணுமா? அன்பு கூறணும். அன்பு கூறணும். கிரியைகளிலும் உண்மையிலும் அன்பு எப்போ கூற முடியும்? கிரியைகளிலும் அன்பிலும் எப்போ உண்மையை கூற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ அன்பு உங்க இருதயத்தில் இருந்தா அந்த வெளிப்பாடு, நீங்க செய்யற உங்களுடைய வேலைகள் எல்லாமே அன்பின் அடிப்படையில் இருக்கும். அதுல ஒரு உண்மை இருக்கும். அந்த அன்புல ஒரு உண்மை இருக்கணும். ஒரு பகட்டு இருக்காது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர்னு அப்படியே என்ன வழிகிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா அந்த நிலையில இருக்காது. முகஸ்துதிக்காக பேசுகிறவர்கள், முகஸ்துதிக்காக, காணிக்கைகளுக்காக, மற்ற காரியங்களுக்காக இன்றைக்கு பெரிய ஆளு சின்ன ஆளுன்ற பாகுபாடின் அடிப்படையில தான் அன்பு வெளியில வருது. அதெல்லாம் மாயமான அன்பு.
உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாகன்னு வசனம் சொல்லுது. அப்போ நாம் நிர்வாணிகளாய் காணப்படணும்னா, நிர்வாணிகளாய் நாம் இல்லாதபடி காணப்படணும்னா இந்த அன்பை ஆடையாக நாம் தரித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்கள்ல திருச்சபை இதெல்லாம் அணிந்திருக்குதா? அவர்கள் கிறிஸ்துவை தரித்து இருக்கிறாங்களா? அவங்க புதிய மனுஷனை தரித்து இருக்கிறாங்களா? அவங்க இந்த அன்பை தரித்து இருக்கிறாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இவைகள் இல்லாதவன் எந்த சபையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சபை விசுவாசியா இருந்தாலும் சரி, தேவனுடைய பார்வையில அவர்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள், நிர்வாணிகளாய் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறாய். நாம் நிர்வாணிகளாய் காணப்படக்கூடாது என்பதற்காக அவரிடத்திலிருந்து வஸ்திரங்களை நாம் வாங்கிக் கொள்வோம், கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்துக் கொள்வோம், அங்கு புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்வோம், அன்பை நாம் தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கட்டாயமாக கர்த்தர் நம்மை அந்த உண்மையான அந்த அழைப்புக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நான்காவதாக பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:8. பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். பாத்தீங்களா? இங்க முன்னாடி பார்த்தோம் அன்பை தரித்து கொள்ளணும்னு பாக்குறாங்க. இங்க பாக்குறோம் அன்பு மட்டும் போதாது, அந்த அன்போடு கூட விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் மேல அன்பு இருக்குது, விட்டு கொடுக்க மாட்டோம். யாராவது தெய்வத்தை பத்தி பேசினா போதும், இயேசு கிறிஸ்துவை பத்தி தவறா பேசினா போதும், உருன்னு கோவம் வந்துடும். எல்லாம் கரெக்டு. ஆனா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா, வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்தா, வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை வந்தா, நம்ம சமாதானம் கேட்ட உண்டு பண்ணுகிற காரியம் வந்தா, ஒரு சோர்வு வந்தா என்ன ஆயிடுதுங்க? தேவ அன்பெல்லாம் ஒரு பலூன்ல ஓட்ட போட்ட மாதிரி போயிடுது. அந்த அன்பு குறையாம இருக்கணும்னா தேவன் மேல வைக்கிற விசுவாசம் நிலையா இருக்கணும். சகோதர சகோதரி, அது ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு தெளிவா சொன்னார். மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க் 9:23. இயேசு அவனுக்கு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வார்த்தையை சொன்னவர் இயேசு. இன்னைக்கு உலகத்துல நிறைய பிரச்சனையை குறித்து நம்ம பயப்படுறோம். அன்பு இருக்குது, தேவன் மேல அன்பு இருக்குது, ஆனா விசுவாசத்தை நம்ம தரித்து கொள்ளல. இயேசு சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா இன்னைக்கு இந்த பூமிக்கு என்ன தேவை? இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை? நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவை? நம்ம எவைகளிலெல்லாம் நம்ம தலையிட்டுக்கிட்டு அதை முடிக்காதபடிக்கு இன்னும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எந்தெந்த காரியத்துல நம்ம பின்தங்கி இருக்கிறோம்? இதெல்லாம் நம்முடைய சரீரத்துல, நம்முடைய மனதுல, நம்முடைய இருதயத்துல ஒரு அழுத்தம் கொடுக்குது. அந்த அழுத்தம் கொடுக்கும் போது உங்களுடைய இருதயம் தெளிவா நீங்க காணப்படணும். என்னன்னா விசுவாசத்தை தரித்தவர்களா இருக்கணும். அந்த விசுவாசம் இல்லைன்னா அது ஒரு அரை நிர்வாணம், அது ஒரு அரை நிர்வாணம் தேவனுடைய பார்வையில. அதனால தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். நான் தேவனை எனக்கு பிடிக்குங்க, ஆனா பிரச்சனை வரும்போது என்னுடைய விசுவாசத்தை நான் இழந்துட்டு நான் புலம்ப ஆரம்பிச்சிடுறேன்னா நீங்கள் இன்னும் சரியான ஒரு விசுவாசத்துல நீங்க தரித்து கொள்ளலன்னு அர்த்தம், தரித்து கொள்ளலன்னு அர்த்தம். அதான் பாருங்க, நிறைய பேருக்கு உலக பிரகாரமாக காரியத்துல கர்த்தர் உதவி செய்வார்ன்ற ஒரு பயம் இருக்குது. அவங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும் சொன்னது இயேசு. அப்ப நம்முடைய நாவின் அறிக்கை பிரச்சனை வரும்போது பிரச்சனையை நம்ம பிரதிபலிக்கிற மாதிரி பேசுவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதர், இந்த மாதிரி நடக்குது, இது இல்ல, இது நடக்கல, இது ரொம்ப நாளா நான் காத்துட்டு இருக்கேன், இது எங்க வாழ்க்கையில வரல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதன் அடிப்படையோடு கூட ஒரு விசுவாச அறிக்கையை சொல்லணும். நான் காத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய காத்து இருக்கிறதுல தேவன் முடிவுக்கு கொண்டு வருவார். ஆமென். தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், தேவன் என்னுடைய காரியங்களை திறன்பட செய்து முடிப்பார். நாங்கள் ஒன்றுமில்லாமல் போவதில்லை, எங்களுடைய வாழ்க்கையத்தோடு முடிய போறதில்லை. காரணம், உலகத்தில் இருக்கிறவனினும் எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் சகோதர சகோதரி. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய கரங்களை பிடித்து வழி நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார்.
அதான் பாருங்க, நிறைய பேருக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலே நிறைய ஸ்ட்ரகிள். தேவனுக்கு உண்மையா இருக்கிறானா, தேவனுக்கு விரும்புற மாதிரி நான் நடக்கிறேனா, அதுல நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லை. வாசிங்க யோவான் 5:24 வசனம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென், நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல், நல்லா பாத்தீங்களா, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு மரித்த பிறகு எங்க போறோன்றது நிறைய பேர் டவுட். கர்த்தர் தண்டிச்சிருவாரு, கர்த்தர் அடிச்சிருவாரு, கர்த்தர் கொன்னுடுவாரு. வசனம் சொல்லுது, உங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் ஒரு தகப்பன் நீ இடரும் போது உன்னை சிட்சிக்கிறாரே தவிர உன்னை அவர் அழிக்கல. சில சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில பார்க்கும் போது நம்ம அழிஞ்சு போற மாதிரி இருக்கும். ஆனா தேவன் அழிக்கிறவர் அல்ல, அது வேற. யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் நித்திய ஜீவனுக்குள்ள சேர்க்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. இதுதான் பிதாவினுடைய சித்தம். இங்க வேதம் தெளிவா சொல்லுது, இந்த பயத்தை அந்த விசுவாசிக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம். விசுவாசத்தை தரித்து கொள்ளணும். அதனால்தான் வேதம் தெளிவா சொல்லுது. 1 யோவான் 5:4 வசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா? இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, இந்த ஜெயம் கொடுக்கிற விசுவாசத்தை நம்ம தரித்து இருக்கிறோமா? இல்ல வசனத்தை கேட்டவுடனே விசுவாசம் அதிகமாயிடும். சிலருக்கு பிரசங்கத்தை கேட்டவுடனே விசுவாசம் அதிகமாயிடும். 1 hour பிரசங்கம் முடிஞ்ச 1 hourக்கு அடுத்த நிமிஷம் பாருங்க, அவ்வளவுதான். அப்படி இல்லை சகோதர சகோதரி. தேவன் நம்மை இந்த விசுவாசத்தை ஆடையாக தரித்து கொள்ள சொல்லுகிறார். ஏன்னா நாம நிர்வாணிகளாய் காணப்படக்கூடாது. இந்த கடைசி நாட்கள்ல நாம் நிர்வாணிகளாய் காணப்படக்கூடாது. நாம் காணப்படாம இருக்கணும்னா கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டிருக்கணும், புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கணும், அன்பை நாம தரித்து கொண்டிருக்கணும், விசுவாசத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கடைசியாக பார்க்கிறோம் எபேசியர் 6:11 வசனம். எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, பிசாசினுடைய வல்லமைகளுக்கு எடுத்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா, அந்த பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகிறதுக்கு என்ன பண்ணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி, வேதம் தெளிவாய் கடைசியாக நாம் நிர்வாணிகளாய் காணப்படாமல் இருக்க தேவன் நம்மை தரித்து கொள்ளும்படி சொல்லுகிற 5வது காரியம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஏன் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும்? 10வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில என்ன பண்ணுமா? நம்ம பலப்படணும். அப்போ கர்த்தரிலும் கர்த்தருடைய வல்லமையின் சத்துவத்தில நம்ம பலப்படணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எதுக்குன்னா பிசாசினுடைய தந்திரங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை நாம் எதிர்க்க திராணி உள்ளவர்களா மாறணும். இல்லைன்னா எப்படி ஆதாம் ஏவாளை வஞ்சித்து நிர்வாணியா மாற்றினவன் இந்த கடைசி நாட்கள்ல நம்மையும் நிர்வாணியா மாத்திடுவான். நாம் இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய நிர்வாணிகளா இருக்கிறாங்க. உலகத்தாருக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு உலக சிற்றின்பங்கள்ல விழுந்து கிடக்குறாங்க. உலக பொன்மொழிகளை விரும்புறாங்க, உலக சினிமா பாடல்களை விரும்புறாங்க, தத்துவ பாடல்களை விரும்புறாங்க, என்டர்டைன்மெண்ட், நல்ல போகணும் வரணும் ஜாலியா சுத்தணும். இதுதான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சில் போய் தலையை காமிச்சிட்டு வந்தா போதும். இன்னைக்கு நிறைய பேர் விசேஷ கூட்டங்களை கூட கலந்துக்கிறது கிடையாது. நிறைய குடும்பங்கள்ல குடும்ப ஜபம் கிடையாது. பிள்ளை ஒரு பக்கம், வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ஒரு பக்கம்,
ஆளுக்கு ஆளு ஒரு பக்கத்தை சாத்தான் உட்கார வச்சு ஆளுக்கு ஒருத்தர் கையில மொபைலை வர கொடுத்துட்டான். விளங்குதுங்களா? இதுதான் இன்னைக்கு சாத்தானுடைய தந்திரம் மிக பெரிதாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் நிர்வாணிகளாய் காணப்படணும்னா, காணப்படாமல் இருக்கணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்கணும். அதுல 12வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பாத்தீங்களா? நமக்கு போராட்டம் உண்டு. இன்னைக்கு போராட்டம் எங்கன்னா குடும்பத்துல. என்ன பிரதர் உங்களுக்கு என்ன போராட்டம்? ஐயோ, என் மாமியார் கூட போராட்டம், என் மாமனார் கூட போராட்டம், என் மனைவி கூட போராட்டம், என் பிள்ளைங்களோட போராட்டம், வேலை ஸ்தலத்துல போராட்டம். இல்ல இல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அதை நம்ம எதிர்த்து நிற்க திராணியா இருக்கணும். இல்லைன்னா அது நம்மை நிர்வாணியா மாத்திடும், நம்மை நிர்வாணிகளா மாத்திடும். இந்த நிர்வாணம் போனோம்னா இன்றைக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறது, நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவ்வளவுதான் சிஸ்டர், அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய விஷயங்களை வச்சுட்டு, நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் சத்தியம் அறிந்தவன், நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அந்த சபையை சேர்ந்தவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வையில எல்லாம் வெளி அரங்கமும் நிர்வாணமா இருக்குது. அந்த நிர்வாணத்துக்குரிய கணக்கை நம்ம ஒப்புவிக்கணும் கர்த்தர்கிட்ட. அப்ப இன்னைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுறாரு. திருச்சபையின் நிர்வாணமும் கிறிஸ்து இயேசுவினுடைய பாடு மரணமும் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம பார்த்த இந்த கிறிஸ்துவை தரித்து கொள்ளாம, புதிய மனுஷனை தரித்து கொள்ளாம, அன்பை தரித்து கொள்ளாம, விசுவாசத்தை தரித்து கொள்ளாம, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளாதவர்களாய் நம்ம இருந்தா, சகோதர சகோதரி, தேவனுடைய பார்வையில நம்ம நிர்வாணிகளா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த காரியம் இல்லாத திருச்சபைகள் நிர்வாணமான திருச்சபைகள். இதை நான் சொல்லல, வேதம் சொல்லுது. கிறிஸ்து இயேசுவினுடைய பாடு மரணம் இந்த நிர்வாணத்துல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட தெளிவா பேசியிருக்கிறார். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. இந்த ஞானஸ்தானம் என்றது கிறிஸ்துவை நம்ம தரித்து கொள்றோம். ரெண்டாவதாக பார்த்தோம், கிறிஸ்து உள்ள வந்த உடனே ஒரு மாற்றம் வருது, புது சிருஷ்டி, புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்றோம். அந்த புதிய மனுஷன் வந்த பிறகு நெக்ஸ்ட் நமக்குள்ள அன்பை தரித்து கொள்றோம். அன்பு வருது, உண்மையும் உத்தமத்தோடு கூட கிரியையிலும் உண்மையிலும் அன்பு வருது. அன்பு வந்த பிறகு நெக்ஸ்ட் விசுவாசத்தை தரித்து கொள்ளும் பொழுது நாம் வெற்றி சிறக்க பண்ணுகிற கிறிஸ்தவர்களாக, இந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசிகளாக நம்ம தேவனுக்கு முன்பதாக மாறுறோம். கடைசியாக இப்படியாய் நாம் மாறும்போது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசினுடைய தந்திரங்களுக்கும் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் நாம் எதிர்த்து நின்று நிர்வாணிகளாய் அல்ல, தேவனுடைய ஆடையை தரித்தவர்களாய், தேவனுடையவர்களாய், கிறிஸ்துவினுடையவர்களாய், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாய் நாம் அவருக்கு முன்பதாக நம்ம நிற்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்ம தட்டி எழுப்புறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு தெளிவுக்குள்ள வரணும். இன்னைக்கு நம்ம ஒரு தெளிவுக்குள்ள வரணும். நம்ம இந்த காரியத்திலலாம் நம்ம அறிந்து கொள்ளாம நாம் இன்னும் நிர்வாணிகளாக இராதபடிக்கு தேவன் இந்த ஆவிக்குரிய நிர்வாணத்தை எடுத்து போடுன்னு சொல்றாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார். கூடிய சீக்கிரத்துல அவருடைய வருகைக்காக நம்ம கடைசி நாட்கள்ல நிற்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்திருக்கிறார். அவருடைய பாடு மரணம் எதுக்குன்னா, நம்முடைய நிர்வாணம் அவருக்கு முன்பதாக காணப்படாதபடிக்கு நாம் தரித்தவர்களாய் இருக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.